ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। उपदेश सारम्। फस्ट्, कर्तृराज्ञया प्राप्यते फलम् कर्म किं परं कर्मदजडम् हृदि मगो ददौ पदनकारणं फलमशाश्वतं गतिनिरोधकम् ईश्वरार्पितं नेच्छया कृतं चित्तशोधकं मुक्तिसाधकम् कायवाङ्मनः कार्यमुत्तमम् पूजनं जपचिन्तनं क्रमात् जगत ईषदी युक्तसेवनम् अष्टमूर्तिभृद्देवपूजनम् उत्तमस्तवात् तुच्छमन्तदः चित्तजं जप ध्यानमुत्तमम् आज्यधारया स्त्रोतसा समं सरलचिन्तनं विरलदः परं भेदभावना सोगमित्यसौ भावनाभिधा पावनीमताम् भावशून्यसद्भावसुस्थितिः भावनाबलात् भक्तिरुत्तमा हृत्स्थले मनस्वस्थता क्रिया भक्तियोगबोधाश्च निश्चितम् वायुरोधनाल्लीयते मनः जालपक्षिवद्रोधसाधनम् चित्तवायवच्चित्क्रियायुताः शाकयोर्द्वयी शक्तिमूलकाम् लयविनाशने उभयरोधने लयगदं पुनर्भवति नोभृतम् प्राणबन्धबाल्लीनमानसम् एकचित्चिन्तना नाशमेत्यतः नष्टमानसोत्कृष्टयोगिनः कृत्यमस्ति किं स्वस्तितिं यदः दृश्यवारितं चित्तमात्मनः चित्वदर्शनं तत्त्वदर्शनम् मानसं तु किं मार्गने कृते नैव मानसं मार्गाजवात् वृत्तयस्वगं वृत्तिमासिताः वृत्तयो मनो विद्यहं मनः अहमयं कुतो भवति चिन्वतः अयिपदत्यहं निजविचारणम् अहमिनाशन बाध्यगमहं तया स्फुरति कृत्स्वयं परमपूर्णसत् इदमहं पदाभिख्यमन्वहम् अहमिलीनकेऽप्यलयसत्तया विग्रहेन्द्रिय प्राणधीतमः नाहमेकसदज्जडं ह्यसत् सत्त्वभासिका चित्वेतरा सत्तया हि चेच्चित्तया ह्यहम् ईशजीवयोर्वेषधीभिधा सस्वभावतो वस्तु केवलम् वेषहान स्वात्मदर्शनम् ईशदर्शनं
स्वात्मरूपतः आत्मसंस्थिते स्वात्मदर्शनम् आत्मनिर्द्वयातात्मनिष्ठता ज्ञानवर्जिता ज्ञानहीनचित् ज्ञानमस्ति किं ज्ञातुमन्तरम् किं स्वरूपमेत्यात्मदर्शने अव्यया भवा पूर्णिचित्सुखम् बन्धमुक्त्यतीतं परं सुखम् विन्दतीह जीवस्तुदैविकः अगमपेतकं निजविभानकं महदिदं तपो रमणवागियम् महदिदं तपो रमणवागियम् ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. முதல்ல ரமணரை பற்றிய ஒரு இன்ட்ரோடக்ஷன். அவருடைய இயற்பெயர் ஸ்ரீ வெங்கடராமன். அவர் 1879 வருடம் டிசம்பர் மாதம் 30வது நாள் பிறந்திருக்கார். எங்க பிறந்தார்? ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருச்சூலிங்கிற ஊர்ல பிறந்திருக்கார். அவரோட அப்பா பேரு ஸ்ரீ சுந்தரம் ஐயர் ஃபேமிலி. அவர் ஒரு லாயர். ஆனா என்ன துரதிருஷ்டவரமா அவங்க அப்பா சின்ன வயசுலயே இறந்துருவார். இறந்ததுக்கு அப்புறம் குடும்பத்துல கொஞ்சம் கஷ்டம்தான். அப்ப சின்ன வயசுலயே அவருக்கு பக்கத்துல யாரோ குரு கிடைச்சிருக்காங்க. அவர் ஆத்ம விசாரத்தை சின்ன வயசுலயே பண்ண ஆரம்பிச்சிருக்கார். அப்புறம் பக்தி, அவருக்கு பக்தி டுவர்ட்ஸ் அருணாச்சலநாதர். அவர் அப்படின்னு ஒரு அருணாச்சலநாதர் ஒரு கோயில் இருக்கு, அவர் அங்க இருக்காருங்கிறதுல எதுவுமே தெரியாம அந்த அருணாச்சலரை அவர் ஜபமா பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காரு. நான் அருணாச்சலத்தை பார்க்கணும் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி வளர்ந்துகிட்டு இருக்கும்போது 1895 79 பிறந்தாரா. 95 தான் அவருக்கு முதல்ல திருவண்ணாமலையில நீ சொல்லிட்டு இருக்கிற அந்த அருணாச்சலர் கோயில் அருணாச்சலேஸ்வரர் கோயில் திருவண்ணாமலையில் இருக்குங்கிற செய்தி அவருக்கு 1895 தான் கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னால வரைக்கும் அவருக்கு அந்த மாதிரி கோயில் அங்க இருக்குன்னு தெரியாது. பட் ஹி வாண்ட் டு மீட் அருணாச்சலநாதர்ங்கிறது மட்டும் மனசுல ஒரு பக்தி. அடுத்த வருஷமே 1896 என்ன பண்றாரு, ஒரு ஆகஸ்ட் 29 அவங்க வீட்டுல இருந்து ஒரு 3 ரூபாயை யாருக்கும் தெரியாம எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு. போய் திருவண்ணாமலை டுவர்ட்ஸ் டிராவல் ஆயிட்டு இருக்காரு. அப்ப போகும்போது அவருக்கு பணம் பத்தலையாமா. அப்ப காதுல கடுக்கன் போட்டு இருந்திருக்காரு. அதையும் வித்துட்டு போய் திருவண்ணாமலை போய் சேர்ந்துட்டார். திருவண்ணாமலைக்கு போனோடனே கையில கொஞ்சம் மிச்ச காசு இருந்திருக்கு. அதை அப்படியே அந்த குளத்துல வீசிட்டு போய் சாமிகிட்ட சரண்டர் ஆயிட்டார். தந்தையே, உன் கட்டளைப்படி உன்னிடம் நான் வந்துட்டேன் அப்படிங்கிறவரு அந்த அன்னையிலிருந்து உயிர் விடுற வரைக்கும் அவரு திருவண்ணாமலை விட்டு எங்கேயும் போக கிடையாது. அடுத்தது அவரு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு அவரு கோயிலே இருந்திருக்கார், வேற எங்கேயுமே போகல. அப்புறம் அதுக்கப்புறம் ஷிஃப்ட் ஆகி ஒரு மகாத்மா சமாதி அங்க இருந்திருக்கு, அதுல கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்காரு. அப்புறம் 2-3 இடத்துல மாத்தி மாத்தி வாழ்ந்தது. ஒரு மாந்தோப்பு ஒன்று இருந்திருக்கு, அதுல 2 குகை இருந்திருக்குது, மாறி மாறி அதுல வாழ்ந்திருக்காரு. கடைசியா அவர் வாழ்ந்த இடம் அவரோட தாயினுடைய சமாதி. அவர் தாய் எப்ப அவங்களோட சேர்ந்தான்னு பாத்தீங்கன்னா 1916 ஆண்டு தான் அவங்க அம்மா சேர்றாங்க. இவங்களோட சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. 16 இருந்து ஒரு 1922 வரைக்கும் தான் அவங்க அம்மாவோட இவர் வாழ்ந்திருக்காரு. கடைசி காலம் அவங்க அம்மா ஒரு 16 இருந்து ஒரு 22 வருடங்கள். கொஞ்ச காலத்துல அவங்க அம்மா இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு அப்புறமே அவங்க அம்மாவுடைய சமாதியில தான் அவர் கடைசி வரைக்கும் இருந்த இடம் அவங்க அம்மாவுக்கு கட்டினப்பட்ட சமாதியில இருந்திருக்கார். அப்புறம் எப்ப இறந்தான்னு பாத்தீங்கன்னா 1950 வருடம் தன்னுடைய 71வது வயதில் ஏப்ரல் 14 அன்னைக்கு அவர் இறந்துட்டார். அவர் என்னென்ன புக்ஸ் எழுதியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவர் மெயினா எப்படி காலத்தை கழிச்சான்னு பாத்தீங்கன்னா, மெயின் ஆத்ம விசாரம். இப்ப நாம பண்ணிட்டு இருக்கிற பேர் எனக்கு ஆத்ம விசாரம். அந்த புஸ்தகங்களை படிக்கிறது, அதை கேட்கறது, அதை சொல்றது, அவங்க அதை பத்தி சத் சங்கம், இந்த மாதிரி விஷயங்கள். இல்லைன்னா மௌனம். இதை தவிர வேற எதையுமே அவர் செய்யல. அப்போ அவருடைய சக்தியை பார்த்து நிறைய வெளிநாட்டிலிருந்து வந்த பக்தர்கள் இருக்காங்க, உள்நாட்டு பக்தர்கள் நிறைய உருவாயிட்டாங்க. அவர் எழுதின புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ரமண கீதைன்னு ஒன்று இருக்கு, சத் தர்ஷன் ரொம்ப ஃபேமஸான புக்கு. எப்படி உபதேச சாரமோ அந்த அளவுக்கு ஃபேமஸான புக்கு சத் தர்ஷன். நம்ம அதை ஃபியூச்சர்ல பார்க்கலாம். சத் தர்ஷன் ஒரு புக். 2 வேதாந்தம். அவர் எழுதின புக் எல்லாமே வேதாந்த பேஸ்டு தான். உபநிஷத்துக்கெல்லாம் படிச்சவர். தமிழ், மலையாள, தெலுங்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும், கத்துக்கிட்டவர் அவர்.
ஒரு மகாத்மா, தெரிஞ்சுங்களா? சான்ஸ்கிரிட் தெரியும் அவருக்கு. ஏன்னா தவறு இந்த பாடல் தமிழ் சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்காருன்னா சமஸ்கிருத மொழி இன்னொருத்தர் கத்துக்காம அவர் எப்படி பாடல் எழுத முடியும்? ஸோ எல்லாமே கத்துட்டு இருந்திருக்காரு. சமஸ்கிருதமாகட்டும், மலையாளமாகட்டும், தெலுங்குல ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, தமிழ் நல்லா தெரியும். இதுதான் அவருடைய கத்துக்கிட்ட லாங்குவேஜ். அவர் ஒரு நல்ல ஒரு அவர் மக்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு தெய்வீ சம்பத்துடையவராக இருந்திருக்கார். நற்பண்புகள், மகாத்மா, அவர் பெரிய கிரேட் மகாத்மா, நல்ல தெய்வீ சம்பத்துகள் அதிகமுடையவராக இருந்திருக்கார். இப்போ உபதேச சாரம் அப்படிங்கிற புக்கு எழுதக்கூடிய சூழ்நிலை அவருக்கு எப்ப அமைஞ்சது அப்படிங்கிறதுக்கு முன்னால உபதேச சாரம் அதுக்கு இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் என்னன்னு பார்த்துட்டு அதுக்குண்டான சூழ்நிலை என்னன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது எதற்காக இந்த உபதேச சாரத்தை அவர் எழுதுறாருங்கிறதுக்கு முன்னால ஒரு இன்ட்ரோடக்ஷன். இப்போ சாஸ்திரம் என்ன சொல்லுது? மனிதனுடைய நிலை ரொம்ப பரிதாபமான நிலையில் தான் மனிதன் வாழ்கிறான். என்னங்க பரிதாபமான நிலை? சொத்து இருக்கு, பத்து இருக்கு, வீடு இருக்கு, உறவுகள் இருக்கு, என்ன எனக்கு போய் என்ன பரிதாபம்? நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். ஆனா உண்மையான விசாரம் செய்து பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதனும் நித்யானந்த சுகம் அதைத்தானே தேடுகிறோம். அனைவருமே ஜீவ யாத்திரையில் ஆரம்பிச்சாச்சு இல்லைங்களா? ஒவ்வொரு மனிதனும் எப்பவுமே குறைவில்லாத நிறைவை, மன சந்தோஷத்தை, ஆனந்தத்தை தேடுகிறான். ஆனா என்ன தேடிட்டு போறான்? ஆனா அவங்கிட்ட இருக்கிறது அவன் பிறக்கும் போதே ஃபர்ஸ்ட் ஆனந்தத்தை தேடுகிறான். அதுல டவுட்டே கிடையாது. மனிதரா பிறந்த அனைவரும் தேடுவது ஒரு முழுமையான மன நிறைவு, நித்தியமான சுகம், ஆனந்தம். அடுத்தது பிறக்கும் போதே ஒவ்வொரு மனிதனும் அஜ்ஞானத்தோட தான் பிறக்கிறான். ஏன்னா அன்னைக்கு சாஸ்திரத்துல அடிக்கடி சொல்ற வேர்டு, யாரு புத்திசாலின்னு கேட்டா எனக்கு எதுவும் தெரியலின்னு சொல்றான் பாருங்க, அவன் புத்திசாலி, எனக்கு கத்துக்குவான் அப்படிம்பாங்க. அது மாதிரி எனக்குள்ள அஜ்ஞானம் இருக்குன்னு ஒத்துக்கிறதே பெரிய விஷயம். சோ அந்த அஜ்ஞானத்தினுடைய காரணமாக அவனை அதை எது தவிர்க்க முடியல அவனால? காமம்னு ஒரு ஆசைப்படுறது, இந்திரிய சுகம் தேடுறது, இது அவனால தவிர்க்க முடியாது. ஏன்னா மனதில் என்ன இருக்கு? அஜ்ஞானம். எதை பற்றி அஜ்ஞானம்? ராக்கெட் விடுறதை பத்தி அஜ்ஞானமா? சந்திராயன் விடுறதை பற்றி அஜ்ஞானமா? அவனை பற்றி அஜ்ஞானம். நான் யாருங்கிற இடத்துல அவனுக்கு அஜ்ஞானம். முழுமையான அறிவு தன்னை பற்றி அவனிடம் இல்லை. விலங்குகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எது சுத்தமா கிடையாது. நமக்கு ஒரு 50% நம்ம அறிகிறோம். நம்ம யானை இவ்வளவு பலம் கொண்டதுன்னு தெரியும், பூனை இதை பத்தி எல்லாம், மற்ற விலங்குகளை ஆள்கின்ற அளவுக்கு நமக்கு என்ன இருக்குது? நம்மை அறிகின்ற சக்தி நமக்கு, அந்த 6th சென்ஸ் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த அறிவு, தன்னை அறிகின்ற சக்தி மனிதனுக்கு உண்டு. அது விலங்குகளிலிருந்து வேறுபட்டவன். எப்படின்னா தன்னை அறிகின்ற சக்தி விலங்குகளோட அதிகம். ரெண்டாவது, தேர்ந்தெடுக்கிற சக்தி இறைவன் கொடுத்திருக்கார். நீ இதையும் இங்கேயும் போலாம், இங்கேயும் போலாம், இதையும் சாப்பிடலாம், அதையும் சாப்பிடலாம், தர்மத்தை பிறகால் வாழலாம், அதர்மத்திலும் நீ வாழ்ந்துக்கலாங்கிற ஃப்ரீவில் கொடுத்துட்டார். எப்போ ஒரு ஃப்ரீவில் கொடுக்கப்பட்டு இருக்குதோ அங்க என்ன வந்துரும்? கண்டிப்பா தர்மம், அதர்மம் இல்லைங்களா? ஒரு கார் தயாரிக்கிறாங்க, 250 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் போலாம் அப்படின்னு படைச்சிட்டா என்ன இருக்கணும்? பிரேக் இருக்கணும். அப்பதான் அது கண்ட்ரோலான கார். பிரேக் இல்லைன்னு எங்க போய் சேருது? சோ அந்த பிரேக் தான் என்னது? தர்மம், அதர்மம். ஃப்ரீவில் கொடுத்துட்டாரு. உடனே பிரேக் என்ன? தர்மம், அதர்மம். நமக்கு மட்டும்தான் உண்டு, விலங்குகளுக்கு இது பிரச்சனையே கிடையாது. சோ தன்னை அறிகின்ற சக்தி முழுமையாகவும் இல்லை, இல்லாமலும் இல்லை. ஒரு பாதி அங்கு நம்மை அறிகின்ற சக்தி நமக்கு இருக்கு. ஆனா முழுமையாக அறியாததான் அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் இருக்கிறதுனால, முழுமையாக தன்னை அறியாததன் காரணமாக அவனுக்கு என்ன வந்துருது? காமம். ஒரு ஆசைப்படுகிற குணம், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அதை என்ஜாய் பண்ணணும். இதே காமம் இஸ் தவிர்க்க முடியல. அப்ப காமம் இஸ் இன்னவிட்டபிள் போது அதுக்கடுத்து அவன் ஆசைப்பட்டுட்டு ஒரு மனிதன் என்ன பண்ணிருக்க முடியாது? சும்மா கம்முன்னு உட்கார்ந்து இருக்க முடியாது. அப்ப கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும்? கர்மம். கர்மம்னா செயல்பட்டுத்தான் ஆகணும். மனதில் காமங்கிறது தவிர்க்க முடியாம வருது, அஜ்ஞானம்ங்கிறது தவிர்க்க முடியாது. அவன் பார்ன் வித் அஜ்ஞானம். அப்ப அதுல இருந்து கான்சிக்வன்ஸ் காமம், அதையும் தவிர்க்க முடியாது. அந்த காம மனதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவன் கர்மத்தையும் செஞ்சாகணும், அதையும் தவிர்க்க முடியாது. கர்மம் பண்றான் அப்படின்னு எங்க போய் மாட்டிக்கிறோம்? கர்ம பலன், புண்ணியம், பாப்பம் ரெண்டுமே. புண்ணியம் சரி, தர்மத்துக்கு உட்பட்டதானே பண்றோம் அப்படின்னு நினைக்கலாம். அந்த புண்ணியமும் உங்களுக்கு அடுத்த பிறவியை கொடுக்கும். நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு புண்ணியமா பண்றனாலும் அதுவும் அடுத்த பிறவி கண்டிப்பா கொடுக்கும். பாவம் பண்ணாலும் அடுத்த பிறவியை கொடுக்கும். சோ புண்ணியம் பாப்பம் ரெண்டுமே அடுத்த பிறவியை கொடுக்கும். இதுக்கு பேர் தான் கர்ம பந்தம். கர்மத்தில் அவன் என்ன பண்ணிக்கிறான்? பந்தப்பட்டு விடுகிறான். புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறதுக்காக அவனுக்கு அடுத்த சரீரம். அப்புறம் இந்த சரீரத்தில் வாழ்ற வரைக்கும் அந்த அஜ்ஞானத்தின் காரணமாக சம்சார துக்கம். இப்ப வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் சம்சாரனா மனதில் ஏற்படுகின்ற கிளேசங்கள், ராக, துவேஷம்,
மதம், மாத்சரியம், கர்வம் இதெல்லாம் என்ன ஆயிருது? அவனுடைய இதெல்லாம் சம்சார துக்கம். இந்த அஜ்ஞானத்தின் விளைவாக வந்ததுதான் மனதில் இருக்கிற கிளேஷங்கள். வாழ்ந்து முடிகிற வரைக்கும் அதுல கஷ்டப்படுறான். வாழ்ந்து முடிஞ்சது சரி அப்பாடா போயிடலாமாங்க போது அங்க அடுத்த சரீரம் இஸ் வெயிட்டிங். ஏன் என்ன இருக்குது? நம்ம தோல்ல புண்ணிய பாப்பங்கிற மூட்டைய சுமந்து கொண்டு இருக்கிறானே. வாழும்பொழுது நமக்கு ஃப்ரீவில் கொடுத்ததுனால நம் தர்மத்துக்கு உட்பட்டு சில செய்திருப்போம், புண்ணியம் இருந்திருக்கும். அதர்மத்துக்கு உட்பட்டு சில செயல்கள் செய்திருப்போம், பாப்பம் இருக்கும். இதற்கு முன்னால் எடுத்த ஜென்மங்கள் இன்னும் கழிக்காம வச்சிருக்கிறோம். இப்ப செஞ்ச புண்ணிய பாப்பம் அந்த மூட்டையில ஏறிடுச்சு. வேற வழி இல்ல. வாழ்ற வரைக்கும் அஜ்ஞானத்தினால கஷ்டப்படுறான். அஜ்ஞானத்தோட கான்சிக்வன்சஸ், அஜ்ஞானங்கிறது தெரியாது. அஜ்ஞானத்தோட கான்சிக்வன்சஸ் சம்சாரம், அதுல துக்கப்படுறான். இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த பிறவி எடுத்து கஷ்டப்படுகிறான். அது புல்லாய் பூடாய் எப்படி வேணா பிறக்கலாம். பிறந்து அவன் கஷ்டப்படுறான். சோ கர்மத்தை செய்யாம இருக்க முடியாது. சரி, இவ்வளவு பிரச்சனை தானே. இந்த ஹிப்பி ஸ்டைலுங்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள என்ன சொன்னாங்க? இதையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஹிப்பி ஸ்டைல் பீப்புள் என்ன சொன்னாங்க? ஓ, கர்மம் செஞ்சா தானே பிரச்சனை. அனிமல்ஸ் மாதிரி கர்மமே செய்யாம என்ன சொல்றது, எதுவுமே செய்யாம ஓஞ்சி இருக்கலாமா? பகவான் பகவத்கீதையில என்ன சொன்னாரு? கர்மம் பண்ணாமல் ஒரு க்ஷணம் கூட உன்னால இருக்க முடியாது. ஏன்? நான் படைச்சதே அப்படி. உன்னைய நீ எப்படி கர்மம் பண்ணாம உட்காந்துருப்ப? ஏங்க சும்மா தாங்க உட்காந்துருக்கேன். நீங்க சும்மா உட்காந்துருக்கலாம். உள்ள இருக்க லங்ஸ், ஹார்ட், நீங்க வயிற்றுக்குள்ள போட்டதை ஜீரணம் பண்ணிட்டு இருக்கிற லிவர், ஸ்டமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன், பிக் இன்டெஸ்டைன் எல்லாம் வேலை செஞ்சுதான் ஆகணும். பிரெயின் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்குது? இப்ப காது நான் சொல்றதை கேட்டுட்டு இருக்குது. எப்படி நீங்க சும்மா இருக்குன்னு சொல்ல முடியும்? க்ஷணம் கோடன்ட்டார் அவரு. நீ இந்த ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரத்தை விட்டு போற வரைக்கும், கடைசி பிரீத் வரைக்கும் நீ கர்மம் பண்ணாமல் இருக்க முடியாது. ஓச்சா, இப்ப என்ன பண்ணதான் பரிதாபமான நிலை. கர்மம் பண்ணாமே இருக்க முடியல. கர்மம் பண்ணினாலும் துக்கம். ஏன்? கர்மம் பண்ணினா கர்ம பலன், புண்ணிய பாப்பம், அடுத்த பிறவியில மறுபடியும் சம்சாரம். அந்த அஜ்ஞானத்தோட பிறப்போம், மறுபடியும் மனித சரீரம் எடுத்துக்குவோம். அஜ்ஞானத்தோட பிறப்போம், அதனுடைய கான்சிக்வன்சஸ் சம்சார துக்கம். துக்கம் இஸ் இன்எவிட்டபிள். இதுதான் மனிதனுடைய பரிதாபமான நிலை. இப்போ இந்த இடத்துல நாம எதற்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னா, இந்த பரிதாப நிலையிலிருந்து, இந்த சம்சார துக்கத்திலிருந்து விடுபடணும்னா நமக்கு யாரு துணை வேணும்? வேதம். இறைவனுடைய துணை இல்லாமல் நாம் என்ன பண்ண முடியாது? இந்த கர்மத்தை கடக்க, கர்ம பந்தத்திலிருந்து விடுபட முடியாது. அதுக்கு தான் யார் நமக்கு தேவைப்படுறா? வேதம். வேதத்தில் இருக்கிற உபனிஷத்துக்கள். ஏன்னா வேதத்தில் என்ன இருக்கு? கர்மகாண்டம், ஞான காண்டம் ரெண்டு இருக்கு. முதல் இருக்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் இருக்கிற ஹாஃப் என்ன சொல்லுது? பூஜை, புனஸ்காரம், தர்மம், பாராயணம் எல்லாம் சொல்லி கொடுக்குது. இந்த உபாசனா எல்லாம் பூர்வபாகம். அந்த கர்மத்தை பண்றதுனால இந்த சம்சார நிவிருத்திங்கிறதுக்கு பதிலாக என்ன வேர்டு? மோட்சம். அந்த நித்யானந்த சுகத்தை பெற முடியும்னா பெற முடியாது. கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இறைவனுடைய ஆர்டினன்ஸ். அதை நீங்க ஃபாலோ பண்றதுனால மட்டும், பூஜை, புனஸ்காரம், ஜபம், உபாசனை, அதை நீங்க ஃபாலோ பண்றதுனால மட்டும் என்ன பண்ண முடியாது? முக்தியை பெற முடியாது. ஏங்க இறைவன் சொன்னதான கர்மம், அதை தான் நான் செய்யறேன். இறைவன் எனக்கு ஏன் முக்தியை கொடுக்க மாட்டார்னா? கர்மம்ங்கிறது அனித்தியம். கர்மம்ங்கிறது என்னது? அனித்தியம். நாம தேடுறது நித்தியானந்த சுகம். அனித்தியமான கர்மம் எப்படி நித்தியமான சுகத்தை எனக்கு கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. ஏங்க கர்மம் அனித்தியங்கிறீங்க? எஸ், ஏன் அனித்தியம்? அனித்தியத்துக்கு டெஃபினேஷன் என்ன? ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்து ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் மறைந்தால் அது என்னது? அனித்தியம். டெஃபினேஷன் ஃபார் அனித்தியம் இதுதான். இப்ப கர்மம் ஒரு காலத்தில் முதல்ல செய்யாம இருந்திருப்பீங்க, அதுக்கப்புறம் தான் அந்த கர்மத்தை ஆரம்பிப்பீங்க. அந்த கர்மத்தை ஒரு டைம்ல முடிச்சிருவீங்க. அது எப்பேற்பட்ட வீடு கட்டுற கர்மமாக இருந்தாலும் முதல்ல கால் போட்டு அப்பதான் ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வீடு கட்டல, அப்புறம் ஒரு வீடு கேட்டாங்க கட்டி முடிக்கிறோம். சாப்பிட்றோம், உட்காந்து சாப்பிட்றதுக்கு முதல்ல நம்ம சாப்பிடல, அதுக்கப்புறம் பிளேட்ல சாப்பாட்டு வச்சதுக்கு அப்புறம் அது கர்மம் ஆரம்பிக்குது. ஒரு 10 நிமிஷம், சில பேருக்கு 2 நிமிஷத்துல முடிஞ்சிடுது. சோ கர்மம்ங்கிறது எந்த கர்மமாக நீங்க எடுத்தாலுமே அனித்தியம். ஏன்? முதல்ல இல்லாமல் இருந்து அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், அப்புறம் அது முடிவுடும். சோ அனித்தியம். சோ அந்த அனித்தியமான கர்மம் நீங்க அதுல வாச்சிக்க கர்மம் பண்ணுங்க, காய்க்க கர்மம், இறைவனை வழிபடுதல், எல்லா கர்மமும் சேர்த்திங்க. இறைவனை நான் வழிபடுறேன். ஏன்னா ஹையஸ்ட் கர்மம் எது? இறைவனை வழிபடுதல். இப்ப நான் சொன்னதெல்லாம் சாப்பிடுறது, வீடு கட்டுறது எல்லாம் விட உயர்ந்த கர்மம் எதுன்னு பாருங்க, இறைவனை வழிபடுதல், பக்தி. அந்த கர்மமும் அனித்தியமே. இப்ப கோயிலுக்கு போறீங்க, முதல்ல கோயிலுக்கு போகாம இருப்பீங்க, அப்புறம் கோயிலுக்கு போயிருப்பீங்க, அப்புறம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, முடிஞ்சு போயிரும். கர்மம் அனித்தியம்.
நீங்க ஜபம் பண்றீங்க, ஜபம் ஒரு நேரத்துக்கு பண்ணாம இருந்திருப்பீங்க, அப்புறம் ஜபத்தை பண்ணுவீங்க, அப்ப ஜபம் முடிச்சிடணும். அதுக்கு பேர் தானே ஜபம். தியானம் ஒரு நேரத்துல பண்ணாம இருப்பீங்க, அப்புறம் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அது முடிச்சிடும். எல்லாமே என்னது? அனித்தியம். பாராயணம், லட்சுமி சரஸ்வநாம படிக்கலாம்னு உட்காரீங்க, படிக்கிறதுக்கு முன்னால அது ஆரம்பிக்கப்படல, அப்புறம் சகசநாமத்தை படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் சகசநாமம் என்ன ஆயிரும்? முடிஞ்சிடும். ஒரு கர்மத்தை பண்ண முடியுமா என்ன? இட்ஸ் நாட் பாசிபிள். அப்புறம் பாருங்க, அந்த கர்மம் அனித்தியம். ஏன்னா ஒரு காலத்தில் தொடங்கி அப்புறம் முடியுது. ரெண்டாவது பாருங்க, அந்த கர்மத்தை பண்ணனுக்கு யார் யார் தேவை? அந்த கர்மம் நிறைய பேர்த்த சார்ந்து இருக்குது, டிபெண்டன்ஸ். அதுவும் அனித்தியத்தை கொடுக்கும். அதாவது சார்ந்திருத்தல். ஒரு கர்மம் நடைபெற வேண்டும் என்றால் எதை சார்ந்து இருக்கணும்? கர்த்தான ஒரு ஆள் இருக்கணும், இல்லைங்களா? ஒரு கர்மத்தை பண்றதுன்னா வாட் ஆர் தி அசசரிஸ்? என்னென்ன அசசரிஸ் வேணும் யோசனை பாருங்க. ஒரு கர்மம் நடக்கணும்னா கர்த்தாங்க ஒண்ணு இருக்கு. இப்ப சாப்பிடுறது எடுத்துக்கலாம், அந்த செயலை எடுத்துக்கலாம். சாப்பிடுறதுங்கிற ஒரு கர்மம், அது எதை சார்ந்து இருக்குது? அங்க கர்த்தா, சாப்பிடுபவன், அப்புறம் சாப்பிடறதுக்கு உண்டான ஒரு பொருள், ஆப்ஜெக்ட் இருந்தா தான் அந்த கர்மம் நடைபெறும். அதுக்கப்புறம் கரணம், எதை எடுத்துக்கலாம்? கை என்ன பண்ணணும்? சாப்பாட்டுல இருந்து சாப்பாடு எடுத்து வாய் போடணும், கரணம். ஒரு அதாச்சுங்களா? இது மாதிரி சார்ந்திருத்தல். அப்புறம் அந்த கர்மம் ஒரு இடத்துல தான் நடைபெற முடியும். டைனிங் டேபிள் மேல உட்காந்தா சாப்பிட முடியும். நம்ம ஹால்லையும் ஒரே ஆளு 10 இடத்துல உட்காந்துட்டு நம்ம சாப்பிட முடியாது. ஸோ லிமிட்டட் டு டைம், ஒரு பர்டிகுலர் டைம், அதே மாதிரி பர்டிகுலர் ஸ்பேஸ், அதுலதான் அந்த கர்மம் நடைபெற முடியும். எல்லா இடத்துலயும் அந்த கர்மம் நடைபெற முடியாது, இல்லைங்களா? சாப்பிட்றதுன்னா ஒரு இடத்துல உட்காந்து நம்ம செயல் பண்ணிட்டு இருக்கிறோம், வேற இடத்துல அந்த செயல் இல்லை. ஸோ இந்த மாதிரி அந்த கர்மம் ஆரம்பிக்கும், ஒரு இடத்தில் நடைபெறும். இந்த மாதிரி கர்மம் பலவற்றை சார்ந்து இருக்கிறது. யார் யாரு? கர்த்தா, செய்பவன், கர்ம, ஆப்ஜெக்ட், கரணம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அப்புறம் யாருக்காக அப்புறம் எந்த இடம், லோக்கஸ். இந்த மாதிரி கர்மம்ங்கிறது பல விஷயங்களை சார்ந்து இருக்குது. நீங்க பூஜையவே எடுத்துக்கோங்க, காய்க பூஜா, சோடச உபச்சார பூஜா, டிபெண்ட்ஸ் அப்பான் அசசரிஸ். கரணம் இல்லாமல், ஆப்ஜெக்ட் இல்லாமல் நீங்க எதை பண்ணுவீங்க? பூஜை. எந்த கர்மம் வேணாலும் எடுங்க, பாராயணம், ஜபம், தியானம், எல்லாமே கர்மம். கர்மம் அனித்தியம். அனித்தியம் cannot give நித்திய சுகம், மோக்ஷம். நித்திய சுகம் என்ன? மோக்ஷம். நல்ல தெளிவாய்க்கணும். கர்மத்தினால் மோக்ஷம் என்பது நாட் பாசிபிள். லாஜிக் என்னன்னா, கர்மமே அனித்தியம். அந்த அனித்தியமான ஒரு செயல் எப்படி நித்தியமான ஆனந்தத்தை கொடுக்கும்? அழிவில்லாத நித்திய ஆனந்தத்தை கொடுக்கும். புரிஞ்சுங்களா? சோ இப்போ என்ன பரிதாப நிலை? கர்மத்தை பண்ணாமையும் நம்மளால இருக்க முடியாது. இறைவனோட படைப்பு. கர்மத்தை பண்ணினாலும் போய் என்ன பண்ணிக்கிறோம்? புண்ணிய பாப்பத்தை சேர்த்து வச்சுக்கிறோம். எந்த கர்மம் செஞ்சாலும் அது அநித்தியம், அது எனக்கு ஒரு நித்தியமான சுகத்தை கொடுக்க முடியாது. ஆனா பாருங்க, அந்த நித்திய சுகத்தை தேடாமலும் என்னால இருக்க முடியல. இது அடுத்த பிரச்சனை. இப்போ அந்த சுகத்தை நான் சுகமா இருக்கணுங்கிறதையும் தேடாமல் என்னால் இருக்க முடியாது. அது அடுத்த பிரச்சனை. சரி, கஷ்டம் தானே வருது, வந்துட்டு போகுதுன்னு உட்கார்ந்து ஏத்துக்கொள்ள முடியுதா நம்மளால? கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஆனந்தத்தை தேடாமலும் இருக்க முடியலை. அப்போ ஏன் ஆனந்தத்தை நம்ம தேடுறோம்? அடுத்த லாஜிக். ஏன் எனக்கு நான் சுகமா இருக்குன்னு ஏன் நினைக்கிறேன்? ஏன் எனக்கு துக்கம் வந்தா எனக்கு ஏன் பிடிக்கல? அடுத்த பிரச்சனை. ஏன்? வாட் இஸ் த ரீசன்? எனக்கு ஏன் சுகம்தான் பிடிக்குது, ஏன் எனக்கு துக்கம் ஏன் பிடிக்க மாட்டேங்குது என்றால், என்னுடைய உண்மையான சொரூபம் ஆனந்த சொரூபம். அதுதான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா என்னுடைய சொரூபம் என்னது? சத்து சித்து ஆனந்த சொரூபம், இல்லைங்களா? ஆனந்த சொரூபமா என்னுடைய சொரூபத்துக்குள்ள இந்த வெளியிலிருந்து வர துக்க தருகின்ற செயல்களை பார்க்கும்போது எனக்குள் நான் வர ஆசைப்படுகிறேன். என்னுடைய சொரூபம் ஆனந்தம். அந்த ஆனந்தத்துக்குள் வாழ்வதற்கு ஆசைப்படுவது லாஜிக். என்னுடைய சொரூபம் அதுதானே. சப்போஸ் ஒரு கற்பனை, என்னுடைய சொரூபமே துக்கம்னு வச்சுக்கோங்க. என்னுடைய சொரூபமே துக்கம்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன மனிதன் ஆசைப்படுவான்? துக்கமா இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவான். அவனோட சொரூபத்தில் இருப்பதற்குத்தான் ஆசைப்படுவார்கள். அப்படித்தானே? லட்டா இருக்குன்னு தான் ஆசைப்படும், இல்லைங்களா? அதான் இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படும். அதுல இருந்து விலகறதுக்கு அது பிடிக்காது. அதே போல என்னுடைய சொரூபம் ஆனந்தம். ஆனா என்ன பண்ணி வச்சுட்டேன்? இந்த அஞ்ஞானத்தின் காரணமாக நான் துக்கிங்கிற முடிவை நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த துக்கங்கள் வருகின்ற சமயங்கள் எனக்கு பிடிக்கிறது இல்லை. என்னுடைய சொரூபத்தை நோக்கி போவது, என்னில் நான் இருப்பதைத்தான் நான் விரும்புகிறேன். மோக்ஷம், அதான் என்னதுங்க மோக்ஷம். ஆனந்த சொரூபத்தில் நான் எப்பவுமே நிக்கணும்னு
நான் ஆசைப்படுறேன். ஏன்னா அது உன்னுடைய சொரூபம் இருந்துதான் ஆகணும். சோ ஆனந்தத்தை விட்டுட்டும் வாழ முடியல. ஏன் என்னுடைய சொரூபம் ஆனந்தமா இருக்காது, துக்கத்தையும் எனக்கு பிடிக்கல. சோ ஆனந்தத்தை விட்டுட்டு என்னால வாழ முடியல. அப்ப ஆனந்தம் வேணும்னு தேடுறேன். ஆனா ஆனந்த தேடுற வழியும் தெரியல. அந்த நித்தியானந்த சுகத்தை தேடுகிற வழியும் எனக்கு என்ன தெரியல, சுயமா தெரியாதுங்க. சாஸ்திரத்தை நீங்க ஒதுக்கிட்டு என்னுடைய எனக்குள்ள இருக்கிற பிரமாணம், ஏன்னா ஒரு அறிவு வேணும், என்னை பற்றி அறிவு வேணும் வச்சுங்களேன். அதுக்கு கண்டிப்பா ஒரு பிரமாணம் வேணும். பிரமாணம் என்ன? கருவி, ஞானத்தை கொடுக்கிற கருவி வேணும். இப்ப எனக்கு என்ன பிரச்சனை, எங்கிட்ட இருக்கிற அறிவை முழுமையாக்கணும். பாதிய ஆஃப் பேக்டு ஞானம் எங்கிட்ட இருக்கு, என்னை பற்றி அறிவு இல்லாமலும் இல்லை, இருக்கு. நான் இருக்கிறியான்னு கேட்டா இருக்கிறேன்னு சொல்றோம். நீ ஜடமா சைத்தன்யமான்னு கேட்டேன்னு சொல்ல அறிவு சொரூபம். இந்த அளவுக்கு என்னை பற்றி அறிவு இருக்கு, 50% வச்சுக்கலாம். இதை முழுமையாக பண்ணணும், 100% என்னை பற்றிய ஞானத்தை நான் பெறணும்னா கண்டிப்பா அதுக்கு என்ன வேணும்? எந்த ஒரு ஞானத்தை பெறுவதாக இருந்தாலும் ஒரு கருவி வேணும். இப்ப நான் கையில ஒரு புக்கை தூக்கி போனக்காக காமிக்கிறேன். இது என்னங்க அப்படின்னு நான் கேட்டா நீங்க எதை யூஸ் பண்றீங்க? இப்போ கண் இஸ் கருவி. இந்த ஞானத்தை பெறுவதற்கு கையில கிளாஸ்ல அவங்க புக்கை என்ன தூக்கி காமிக்கிறான்னு பாக்குறதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணீங்க? கண்ணு. இட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். அதை போல இந்த என்னை பற்றிய அறிவை பெறுவதற்கு எங்க போறது? வாட் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட்? எதை இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்ணி அந்த ஞானத்தை நான் பெற முடியும் என்றால் எங்கிட்ட இருக்கிற அறிவை கொடுக்கிற கருவிகள் என்னென்ன இருக்குங்க நமக்குள்ள? கண் அறிவை கொடுக்கிற கருவி. எதை பத்தின? ஒரு ரூபம், கலரை பத்தி கொடுக்கறது எங்கிட்ட ஒண்ணு இருக்கு. காது சப்தத்தை பற்றின அறிவு, அங்க என்ன சத்தம் கேட்குது, இங்க என்ன சத்துக்கு, அவங்க என்ன பேசுறாங்க, இந்த மாதிரி சப்தம் அடுத்த கருவி. மூக்கு என்னென்ன வாசனை வருது அதை பற்றி அறிவு. அடுத்து நாக்கு, டேஸ்ட் என்ன சாப்பிடணும் அதை பற்றிய அறிவு. அடுத்து தோல், வெளி தப்பவெப்ப நிலையை பற்றிய டச், சென்ஸ் ஆஃப் டச் என்ன நடக்குதுங்கிறத, சூழ்நிலையில் இருக்கிற வெப்ப தப்பங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ இதெல்லாம் எனக்கு என்ன பண்ணுது? அறிவை கொடுக்கிற கருவி எங்கிட்ட இருக்கு. இந்த கருவிகள் லௌகீகத்தில் இங்க வாழ்றதுக்கு யூஸ் ஆகும். ரோட்ல போற, முன்னால பஸ் வருதா, பின்னால பஸ் வருதா, ஹார்ன் அடிக்கிறானா, இதெல்லாம் லௌகீக விஷயத்தை, என்ன சாப்பிட்டா நல்லா இருந்தா நல்லா இல்லையா, வாசந்த பூ நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இதெல்லாம் இந்த கருவிகள் இறைவன் கொடுத்த கருவிகள். பிரத்யக்ஷ பிரமாணம் வேறு. இந்த பிரமாணம் மீன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். பிரத்யக்ஷ பிரமாணம் இதெல்லாம் நேரடியான ஞானத்தை கொடுக்கக்கூடியது. கண்ணு இப்படி பார்த்தோம்னா தெரியும், நேரடியான ஞானம். இது நீங்க உட்கார்ந்து சிந்திச்சு இது காமிச்சது புக்கார்ல நீங்க யோசனை பண்ண தேவையே இல்லை. பார்த்தோன்னா என்னது? அறிவு. இதுக்கு பேர் பிரத்யக்ஷ பிரமாணம். இதன் மூலமாகவும் என்னை பற்றி அறிவு எனக்கு கிடைக்காது. அடுத்தது அனுமானம், யூகித்தல் மூலியமாக. எது? தூரத்துல ஒரு புகையை பார்க்கிறோம், என்ன பண்ற? யூகிச்சு, ஓ புகை வருதா, அங்க நெருப்பு இருக்குன்னு யூகிக்கிறோமா, அனுமானம் பண்றோமா, இன்ஃபரன்ஸ். அப்படி இது மனதனுடைய ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் கெட்டிங் நாலேஜ். மனதனுடைய ஸ்பெஷல். அந்த மாதிரி ஸ்பெஷல் இன்ஃபரன்ஸை வச்சு ஆத்மாவை பற்றி அறிய முடியுமா? முடியாது. சோ பிரத்யக்ஷ பிரமாணத்தினால முடியாது, நேரடியான கண் காதை வச்சுக்கிட்டு முடியாது, அனுமானத்தின் மூலியமாக முடியாது, அல்லது உபமானம், இது மாதிரி அது இது மாதிரி அதுன்னு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து ஆத்மாவை பற்றி அறிய முடியுமானா அதுவும் முடியாது. அதெல்லாம் எங்கிட்ட இருக்கிற மனதில் இருக்கிற இன்ஃபரன்சஸ் வச்சு. அடுத்து டபுள் இன்ஃபரன்ஸ், அத்தாபத்தி, டபுள் இன்ஃபரன்ஸ். அந்த மாதிரி ஒன்ன வச்சு எதுவுமே இல்லாம ஒரு இன்ஃபர் பண்றது, அந்த மாதிரி பிரமாணங்கள் மூலியமாக என்னை பற்றி ஞானத்தை பெற முடியுமா? பெற முடியாது. இல்ல அட்லீஸ்ட் அனுப்பலப்தி. அனுப்பலப்தினா இப்ப கையில் எதுவும் இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிற ஒரு அறிவு மனதுக்கு உண்டு. கையில நெல்லிக்கனி இருக்கா நான் கேட்கணும், என்ன சொல்றீங்க? நெல்லிக்கனி அங்க இல்லைன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? இல்லாததை அறியும் அறிவு. அத மாதிரி ஏதாவது வச்சு என்னை பற்றி அறிய முடியுமானா? முடியாது. சோ எங்கிட்ட இருக்கிற கருவிகளை வச்சுக்கிட்டு, அது மனதினுடைய ஸ்பெஷல் அறிவா இருந்தாலும் சரி, பிரத்யட்சமா இருந்தாலும் சரி, எதன் மூலமும் என்னை பற்றி அறிவு ஏற்படாது, வாய்ப்பில்லை. அப்ப என்ன வரணும்? சப்த பிரமாணம். வேதம் இஸ் த பிரமாணம். ஃபார் எதுக்கு? என்னை பற்றி அறிவை பெறுவதற்கு. யார் பிரமாணம்? வேதம். யார் கொடுத்தது? இறைவன். இறைவனை தவிர வேற எந்த ஹியூமன் பீயினாலும் என்னை பற்றிய ஞானத்தை, இறைவனை பற்றிய ஞானம் தான் என்னை பற்றிய ஞானம். அகம் பிரம்மாஸ்மி இது ஞானம். நான் அந்த இறைவனாகவே இருக்கிறேன். அந்த ஞானத்தை யார்தான் கொடுக்க முடியும்? Only the Ishvara is the qualified person. No other is qualified in this world. அவன் எப்பேற்பட்ட ஆளா இருக்கலாம்,
அவங்களுக்குலாம் அந்த சக்தி கிடையாது. ஸோ இறைவன் என்ன பண்றாரு, உன்னை பற்றி ஞானத்தை பெறுவதற்காக எழுதப்பட்டதுதான் ஞானகாண்டம், உபனிஷத்துக்கள். கர்மகாண்டங்கிறது பூஜை, புனஸ்காரம், கர்மயோகம் அல்லது உபாசனை, இதை பத்தி சொல்ற விஷயங்கள் கர்மகாண்டம். அதை செஞ்சு அப்புறம் தான் எங்க வர முடியும், ஞான காண்டத்துக்கு வர முடியும். உபனிஷத்துக்கள் இறைவனை பற்றிய ஞானம், என்னை பற்றிய ஞானத்தை பெற முடியும். சில குரூப் இருக்காங்க, கர்மகாண்டமே போதும், எங்களுக்கு ஞான காண்டமே வேண்டாம். யார் அவங்க? பூர்வ மீமாம்சா படிச்சிருக்கோம் இல்லைங்களா? எங்களுக்கு கர்மமே ஞானத்தை கொடுக்கும். எஸ், அவங்களுடைய திங்கிங்கே கர்மம் ஞானத்தை கொடுக்கும். எங்க எப்படி இப்ப நாம எப்படி நெகேட் பண்ணணும்? அவங்க அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. கர்மம் ஞானத்தை கொடுக்கும். அப்போ கர்மமே அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா அவங்களை நெகேட் பண்றதுக்காக எழுதப்பட்டதுதான் உபதேச சாரமே. ரமணர் இந்த பாடல் எழுதினுடைய பேஸே பூர்வ மீமாம்சாவை நெகேட் பண்றதுக்காக எழுதப்பட்ட பாடல். புரிஞ்சுங்களா? அப்ப பூர்வ மீமாம்சான்னு யாருன்னு தெரியும் இல்லையா? அவங்க வேதத்தை ஒத்துக்கிறவங்க தான் பூர்வ மீமாம்சா பீப்புள். இதுல அக்செப்ட் த வேதம். ஏன்னா நம்மளுக்குள்ள இருக்கிற 6 மதம், அது எத்தனை விதமா வேணாலும் பிரிக்கலாம். மற்ற மதங்கள், நிறைய மதங்கள் வேதத்தை ஒத்துக்கிறதே கிடையாது. ஆனா இந்த பூர்வ மீமாசாங்கிற யாருன்னா வேதத்தை ஒத்துக்குவாங்க, இறைவனோட வாக்காவும் ஏத்துக்குவாங்க. ஆனா கர்மகாண்டத்தை மட்டும்தான் பிடிச்சிருப்பாங்க. ஞான காண்டங்கிறது உபனிஷத்துல படிக்கிறதுன்னு கேட்டா அவங்களுக்கு அப்படியே எப்படித்தான் இருக்குமோ அப்படி பாலைவனம், அது ஒரு ட்ரை. அப்ப அதெல்லாம் எனக்கு வேண்டாம். இந்த ஜபம் பண்ணமா, இந்த பலன் அடைஞ்சமா போயிட்டே, இந்த ஹோமம் பண்ணமா, இந்த பாராயணம் பண்ணமா, நமக்கு இது கிடைச்சதா அது கிடைச்சதா போயிட்டே இருக்கணும். இதுதான் லைவ். அது என்னது உட்கார்ந்துக்கிட்டு நொய்யின்னு, அதெல்லாம் ட்ரை. அந்த பக்கம் வராது. இவங்கதான் யாரு? அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்க எப்படிங்க அப்புறம் ஞான காண்டத்துக்கு வராம எப்படிங்க நீங்க முக்திக்கு போவீங்கன்னா, அவங்க அதுக்கு ஒரு டெஃபினேஷன் வச்சிருப்பாங்க. முக்தினா என்னங்க? செத்ததுக்கு அப்புறம்ன்றவாங்க ஒரே வார்த்தை. இப்பெல்லாம் நாட் பாசிபிள். நித்தியானந்த சுகம்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த சுகம்ங்கிறது இறந்ததுக்கு அப்புறமா. அப்போ வாழும்போது நீ எப்படி வாழ பிராரப்தத்தை நீ கழிச்சுதான் ஆகணும். அதுல எல்லாம் தப்பிக்க முடியாதுன்றாங்க ஒரே லைன். பூர்வ மீமாம்சா கூட பாயிண்ட் சொல்றேங்க. கர்மம் தான் பிரதானம். அந்த கர்மம், அதுவும் பாருங்க, அந்த கர்மமே கர்ம பலனை கொடுக்கக்கூடிய சக்தி படைச்சதும்பாங்க. ஈஸ்வரனே அப்படி தள்ளிதான் வச்சிருப்பாங்க. தேவதைகள் வழிபாடெல்லாம் பண்ணுவாங்க, ஈஸ்வர தத்துவத்துக்கு வர மாட்டாங்க. என்னம்பாங்க? அந்த கர்மமே அதை நெகேட் பண்றத ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே, உபதேச சாரத்துடைய ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே ஒரே போடுவாரு. கர்மம்ங்கிறது ஜடம். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, அந்த கர்மமே பலனை கொடுத்துரும். ஏனோ நீட் ஆஃப் ஈஸ்வரா. அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் படிக்கும் போது எப்படி நெகேட் பண்றான்னு அப்புறம் பாத்துக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படிதான். ஈஸ்வர தத்துவத்துக்குள்ளே வரமாட்டாங்க. தேவதை வழிபாடெல்லாம் பண்ணுவாங்க, ஆனா ஈஸ்வர தத்துவத்துக்குள்ள வரமாட்டாங்க. அப்போ அந்த பீப்புளை அந்த பூர்வ மீமாம்சா மாதிரி இருக்கக்கூடாது. அது தப்பு. ஏன்னா கர்மகாண்டமே வாழ்க்கையில போதும், ஞான காண்டம் ஒண்ணு இல்ல, அதுவும் தப்பு. இன்னொரு குரூப் இருக்காங்க, யாரு தெரியுங்களா? எடுத்தோன்னு ஞான காண்டத்துக்கு வந்துட வேண்டியது. கர்மகாண்டமே தேவையில்லை. எது தேவையில்லை? கோயில் தேவையில்லை, புனஸ்காரம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நீ தியானம் பண்ணு, அறிவினால நம்ம அடைஞ்சலாம் ஞானத்தை. அந்த ஜபத்தின் மூலியமாக நாம் அந்த முக்தியை பெற்றுவிடலாம். இது ஒரு குரூப். இதுவும் தப்பு. கர்மகாண்டத்துக்குள்ள போய் அதோட விவேகத்தை பெற்று தான் நீங்க ஞான காண்டத்துக்குள்ள வர முடியுமே தவிர, ஞான காண்டம் மட்டும். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, ஞான காண்டம் மட்டும் போதுங்கிறவங்க, உனக்கு என்ன ஆத்ம ஞானம் தானே வேணும், இறை ஞானம் தானே வேணும், இங்க வா. எதுக்கு போய் தேவையில்லாம அங்க பூஜை புனஸ்காரம், கோயில் எதுக்கு, புனஸ்காரங்கள் எதற்கு தேவையில், எதுக்கு இத்தனை தேவதைகள் வழிபாடுன்னு கேட்பாங்க அவங்க. எதுக்கு இத்தனை தேவதை வழிபட்டு இருக்கீங்க, தேவையில்லாம எதுக்கு இத்தனை பாராயணம், அதெல்லாம் அவசியமே இல்லை, இங்க வா, கண்ணை மூடி உட்காரு, பூவமைன்னு ஏழு. யார் பதில் சொல்வாங்க தெரியல, அவங்களோட ஐடியா அப்படி. இந்ததும் தப்பு. கர்மகாண்டம் வேண்டான்னு சொல்றதும் தப்பு, ஞானகாண்டம் வேண்டான்னு சொல்றதும் தவறு. பேலன்ஸ் பண்ண தெரியல அவங்களுக்கு. இதெல்லாம் அரைகுறை, ஹாஃப் பேக்டு. அதுதான் அவங்க தான் இப்படி பேசிட்டு இருப்பாங்க. முழுமையான அறிவுங்கிறது என்ன, அறிதல்ங்கிறது என்னன்னு கேட்டேன். அறிவில் அறிதல்ங்கிறது கர்மகாண்டத்துக்குள்ள போய் முதல்ல பக்தி, பாராயணம், பூஜை, புனஸ்காரம், அதுக்கப்புறம்தான் நீங்க தியானத்துக்கே வர முடியும். மெடிடேஷனுக்கு இங்க வர்றக்கே காய்க்க கர்மம் தான் முக்கியம். அதுக்கப்புறம் பாருங்க வாச்சிக்க கர்மம். பக்தியை எப்படி கூட்டிட்டு போகும் தெரியுங்களா? நம்ம கலாச்சாரம் ஃபர்ஸ்ட் காய்க்கம், பூஜை பண்றது, புனஸ்காரம், கோயிலுக்கு போறது வர்றது, இதெல்லாம் தான் காய்க்க கர்மம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் தான் பாராயணம், வாச்சிக்க கர்மம். பாராயணம், சகசரநாம பாராயணம் அல்லது கணபதி அதர்ஷிஷ பாராயணம், இந்த மாதிரி வேதங்கள், ஸ்லோகங்கள் பாராயணம், இது ரெண்டாவது ஸ்டெப் இங்க வரணும். மூணாவது தான் மானச கர்மம். காய்கம், வாச்சிக்கம், மூணாவது மானசம்.
மானசத்துல தான் என்ன வரும்? உபாசனா, மெடிடேஷன். இந்த குரூப், சில குரூப் இருக்காங்க, உனக்கு காய்க்கும் தேவையில்லை, மானசம் என்னது வாச்சிக்கும் தேவையில்லை, நீ பாராயணம் பண்ண தேவையில்லை, நீ கோயில் வழிபாடும் தேவையில்லை, வீட்லயும் பூஜை தேவையில்லை, எது மட்டும் போதும்? உபாசனை மட்டும் பண்ணு, மெடிடேஷன் மட்டும் பண்ணு, நீ முக்தி அடைஞ்சிடலாம். அதுவும் தவறு. அதை தாண்டி அடுத்து எங்க வரணும்? அதே நின்றது நிறைய பேர் இருக்காங்க. உபாசனையோட நின்னுக்கிறவங்க, தியானமே போதும்னு வாழ்க்கை ஃபுல்லா மெடிடேஷன் பண்ணியே இருக்கிறவங்க இருக்காங்க. அதுவும் தவறு. அதை தாண்டி எங்க வரணும்? இறைவனை பற்றிய ஞானத்தை பெறணும்னா, அத சம்சார நிவிருத்தி ஏற்படணும்னா, வாழும்போது துக்கம், அடுத்து இறந்ததுக்கு அப்புறம் பிறப்பு இறப்பு, இதிலிருந்து விடுபடுறதுக்கு பேர் தாங்க மோட்சம். அதை பெறணும்னா அவங்க எங்க வரணும்? ஞான காண்டத்துக்குள்ள வரணும், உபனிஷத்துக்களை படிக்கணும். அதுவும் படிக்கணும், கேட்கணும், சுயமாக படிக்க கூடாது. ஸ்ரவணம், காதால அந்த உபனிஷத்துக்களை கேட்டுதான் ஞானத்தை பெற்று ஞான நிஷ்டைக்கு போததா ஒரு கிரமம் அழகா இறைவன் உண்டு பண்ணி கொடுத்திருக்கார். இத ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை. என்ன நடக்குது சமுதாயத்தில்? இப்ப நான் சொன்ன பிரகாரமா எல்லாரும் போறாங்க. ஏன் இப்படி நடந்தது? என்ன பண்றது? அவங்கவுங்க பாப்ப புண்ணியம் அவங்கவுங்களை அங்கங்க என்ன பண்ணிடுது? அப்படியே நிக்க வச்சிருது. தடுமாற்றம் வச்சுங்களா? இப்போ உபதேச சாரம் அவர் இப்ப சொல்லிட்டுங்களா, பூர்வ மீமாம்சாவை நெகேட் பண்றதுக்காக என்ன நெகேட் பண்றாரு? கர்மத்தினால் மோட்சம் இஸ் நாட் பாசிபிள். அது காய்க கர்மமா இருக்கலாம், பூஜை புனஸ்காரம், வாச்சிக்க கர்மம், பாராயணம் பாராயணம் பாராயணம், அதுவும் வாச்சிக்கம். அதனால அல்லது மானச கர்மம், உபாசனா, மெடிடேஷன் மெடிடேஷன் மெடிடேஷன். இந்த 3 நாள உனக்கு மோட்சத்தை நீ அடைய முடியாது, முக்தியை நீ பெற முடியாதுங்கிறத நெகேட் பண்றதுக்காக எழுதப்பட்டதுதான் உபதேச சாரம். சரிங்களா? அதனால பூர்வ மீமாம்சா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இது எழுதுற சூழ்நிலை எப்படி வந்தது அப்படிங்கிறது இந்த புக்கில் அவர் போட்டிருக்காரு. அதாவது இவருடைய ரமணருடைய ஒரு ஸ்டூடெண்ட், அவர் என்ன பண்ணியிருக்காரு? பேரு முருகனார். அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஸ்ரீ முருகனார். அவர் ஒரு புராண கதை ஒன்று எடுத்து வச்சு மொழிபெயர்த்துட்டு இருந்திருக்கார். தமிழ்ல ஒரு புராணத்தை எடுத்து வச்சு, அது சமஸ்கிருதத்தில் இருக்கு இல்லைங்களா, அதை இவர் என்ன பண்ணியிருக்காரு? மொழிபெயர்த்துட்டே வந்திருக்கார். அந்த கதையினோட கான்டெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த புராணம் என்ன சொல்லுது, எங்க ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கதையுமே பூர்வ மீமாம்சாவை நெகேட் பண்ற மாதிரி தான் அந்த புராணமே. சரிங்களா? அந்த கதை ஆரம்பிக்குது. அந்த புராணம் எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தாருக வனம்னு ஒரு வனம். அதுல தபஸ்வினாங்க இவங்கெல்லாம் மெடிடேஷன் கர்மகாண்டிம்போம். அவங்களுக்கு பேர் ஈஸியா புரிஞ்சுக்கோங்களேன். கர்மகாண்டத்தை மட்டும் ஃபாலோ பண்றவங்களுக்கு பேர் என்ன? கர்மகாண்டி. புரிஞ்சுங்களா? கர்மகாண்டினா யாரு? பூர்வ மீமாம்சா. அவங்க பூஜை புனஸ்காரம், தவம், காய்க கர்மம், வாச்சிக்க கர்மம், வாயில செய்யறது, இந்த இறை வழிபாடு எல்லாமே பண்ணுவாங்க. மானச கர்மம், தவம் எல்லாமே பண்ணுவாங்க. அவங்களுக்கு பேர் தபஸ்வி, கர்மகாண்டின்னு சொல்லலாம். அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு தபஸ்விகள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவர்கள் என்ன பண்ணாங்க? கர்மத்தை தவிர எதுவும் செய்ய மாட்டாங்க இல்லைங்களா? கர்மத்தை செய்து காலத்தை கடத்தி வந்தாங்க. என்னென்ன கர்மம்? காய்க்கு கர்மம், வாச்சிக்கு கர்மம், மானச கர்மம் பண்ணிட்டு வராங்க. அப்போ அந்த கர்மங்களே அவங்களுக்கு என்னது? அவங்க என்ன நினைக்கிறாங்க? கர்மம் செஞ்சா போதும், அந்த கர்மமே புண்ணிய பலனை கொடுத்துரும், அங்க கடவுளுக்கு வேலை இல்லை, ஈஸ்வரனுக்கு அங்க வேலை இல்லை அப்படின்னு வாழ்ந்திருக்காங்க. ஈஸ்வரன் எதுக்கு? செய்யறம்ல கர்மம், அதுக்கு அதே நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும், பாவத்தை கொடுக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல வாழ்ந்து வந்தார்கள். எனவே அதுல அது கணக்கற்ற சித்திகளை பெற்றிருந்தும் எவ்வளவோ சித்திகள். ஏன்னா அது தவம் பண்ணும் போது என்ன வரும்? அனிமா, மகிமா, லஹிமா, கரிமா, எத்தனை சொல்றோம், கூடு விட்டு கூடுவாய்தல், இந்த மாதிரி எல்லா சித்திகளையும் அவர்கள் பெற்றுட்டாங்க. எப்ப பெற்றிருப்பாங்க? தியானம். பதஞ்சலி சொன்னார் பாத்தீங்களா? தியானம், அந்த பவ பிரத்யய, அது மூலியமாக சமாதி, பவ பிரத்யய சமாதியின் மூலியமாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க? எல்லா சித்தியும் அவங்களுக்கு வந்துருச்சு. கூடு விட்டு கூடுவாயிரம் வரைக்கும் எல்லா சித்தியும் அத்துவிடி என்ன செய்ய, என்னென்ன பதஞ்சலி கோட் பண்ணிருக்காரோ அத்தனையும் அதை அத்துவிடி ஆயிட்டாங்க. ஆனா மனதில் என்ன இல்லை அவங்களுக்கு? ஒரு பூரணம் பெற முடியல, திருப்தி 100% திருப்தி அவங்களால பெற முடியல. மனதில் ஒரு பூரண மன நிறைவு அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா ஏன் கிடைக்கலன்னு தெரியல, அப்படியே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் சிவபெருமான் பாக்குறாரு, என்னடா இந்த பசங்க
இதை விட்டு தாண்டியே வரமாட்டேங்கிறாங்களேன்னு சிவபெருமான் என்ன பண்றாரு, அவங்களுடைய தவமெல்லாம் அவ்வளவு பவர்ஃபுல்லுங்க. அதனால இறைவனே இறங்கி வர்றார், சிவபெருமானே வர்றார். என்னன்னு இவங்ககிட்ட இவங்களுடைய கஷ்டத்தை போக்கணும். ஏன்னா மனநிறைவு இல்லாம கஷ்டப்படுறாங்க. இவ்வளவு தபஸ்வி, இவ்வளவு மெடிடேஷன், இவ்வளவு பக்தி, இத்தனை பூஜை புனஸ்காரம் பாராயணம் பண்ணியும் இப்படி நிம்மதி இல்லாம இருக்காங்களேன்னு சொல்லி யார் வர்றா, சிவபெருமான் அவதாரம் எடுத்துட்டு வர்றார். அத புராண கதை. அவர் அப்ப பிக்ஷாடனர், அந்த அவதாரத்துக்கு பேரு பிக்ஷாடனர். அந்த அவதார உருவம் எடுத்து பிக்ஷாடனுங்க உருவம் எடுத்து அந்த வனத்துக்குள்ள வரார். எந்த வனம்? தாருக்க வனத்துக்குள்ள வரார். அப்புறம் அப்ப அவங்க பாட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணாரு, அவங்க ஒய்ஃப் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் அந்த பிக்ஷாண்டர் என்ன பண்றாரு, சிவபெருமான் அவங்கள மயக்கிறார். யாரு? அந்த தபஸ்விகளுடைய மனைவிகள். அவங்க குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இவங்க தவம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிக்ஷாடர் போனது யார் அட்ராக்ட் பண்ணிடுறா, அந்த தபஸ்விகளுடைய மனைவிகளை எல்லாத்தையும் கவரப்பட்டு எல்லாரும் பிக்ஷாடர் பின்னாலேயே போற மாதிரி தன்னுடைய சக்தியில் சிவபெருமான் பண்ணிட்டார். யார் முன்னால போயிட்டு இருக்கா, சிவபெருமான் முன்னால போறார். எல்லா தபஸ்விகளோட ஒய்ஃபும் அவருக்கு பின்னால போயிட்டாங்க. வந்து பார்த்தா இங்க ஒருத்தரையும் காணும். தபஸ்விகள் வந்து பார்த்தா ஒரு வீட்லயும் அவங்க ஒய்ஃப் இல்ல. ஐயோ என்னாச்சு தெரியலையே அப்படின்னு நினைச்சு நிக்கிற அந்த சமயத்தில் அந்த புராணம் அழகா போகும். இப்ப யார் வருவா, விஷ்ணு வருவாரு. விஷ்ணு என்ன வேஷம் போட்டு வருவாரு, மோகினி வேஷம் போட்டு வருவார். இந்த மோகினியால தபஸ்விகள் பாருங்க, எவ்வேற்பட்ட தபஸ்விகளும் ஸ்லிப் ஆகிற இடம்னு. தபஸ்விகளும் ஸ்லிப் ஆகி மோகினி பின்னால போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம யாரு, என்ன பண்ணிட்டு இருந்தோம், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்கிற அந்த ஒரு ஸ்பார்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன தெரியும் அவங்களுக்கு, ஓ சிவபெருமானும் விஷ்ணு தான் இத்தனைக்கு காரணம், அதுதான் பிக்ஷாண்டி தான் இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய இது வச்சிருக்காங்க இல்லையா ஆயுத பலம். ஏன்னா அவங்ககிட்ட தபத்தினாலே என்ன பண்ணலாம், ஒரு அம்பு எடுத்து தவம் பண்ணி ஒரு மந்திரத்தை சொல்லி தபத்தினுடைய வலிமையில் அம்புட்டாங்கன்னா அந்த டிவில காமிக்கிற பாருங்க 100 அம்பா மாறி போகுது இல்லையா, அதெல்லாம் உண்மைங்க. அப்புறம் அம்புட்டா ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த ஒரு அம்பு விட்டா அது அப்படி தீய கக்கும். இன்னொரு மந்திரத்தை சொல்லி விட்டீங்கன்னா வெறும் தண்ணியா ஊத்தும், மழையா ஊத்தும். இந்த மாதிரி எல்லாம் உண்டு. அது தவத்தினுடைய வலிமை, மந்திரத்தினுடைய வலிமை. அது எவ்வளவு அபியாசம் பண்ணியிருக்கானோ அந்த மந்திரத்தை, எவ்வளவு ஸ்ரத்தையோடு ஒருத்த கத்துக்கிறானோ அது அங்க ஒர்க் அவுட் ஆகும். இவங்க என்ன பண்றாங்க, அந்த சிவபெருமானு தெரியல ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் கடைசியா தெரியும். சிவபெருமான் தெரியாது, எவனோ ஒருத்த வந்திருக்கான், அவனை எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படியே போராடுவாங்க. எங்க சிவபெருமான வெல்லவா முடியும், அவரை வெல்ல முடியாது. என்னென்னமோ அம்பெல்லாம் விட்டு பார்ப்பாங்க, தங்கிட்டு இருக்கிற சக்தி எல்லாத்தையும். அவர் சிரிப்போட எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்புறம் தான் கடைசியா அவர் காட்சி அளிப்பார். அப்பதான் இவங்களுக்கு ஐயோ சிவபெருமான வந்திருக்கிறது. அப்புறம் அந்த பக்கம் போய் பார்த்தா மோகினி பார்த்தா ஐயோ விஷ்ணுவா அப்படின்னு உண்மை. அப்புறம் தான் சொல்லுவார் சிவபெருமானம். அங்க அந்த புராணத்துல பாத்தீங்கன்னா சிவபெருமான் அந்த தபஸ்விகளுக்கு வேதாந்தத்தை உபதேசம் பண்ணுவார். அந்த இடம் வரும். இப்ப யாரு உபதேசம், சிவ உவாச்ச இல்லையா, மகாதேவ ஸ்ரீ மகாதேவ உவாச்சன் போட்டு அவர் எழுதணும். யார் எழுதிட்டு இருக்கிறார், இது வரைக்கும் வந்துட்டா மறந்துடக்கூடாது, முருகனார் எழுதிட்டு வந்துட்டாரு, இது வரைக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டார். இப்ப என்ன வருது, ஸ்ரீ மகாதேவ உவாச்ச எழுதணும். இவருக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ மகாதேவர் சொன்னதை போய் நம்மளால எப்படி சொல்ல முடியும், ரமணர் இருக்காரு இல்லையா, இந்த இடத்த மட்டும் அவரை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லிடலாம். ஏன்னா அவர் தான் குவாலிஃபைட் பர்சன், வேதாந்தத்தை கரைத்து குடித்த அவர்னாலதான் இந்த இடத்த கை வைக்க முடியும். நம்மனால இது முடியாதரா சாமின்னு சொல்லி எங்க போற நேர ரமணர்கிட்ட போறார். ரமணர் மகரிஷியே எனக்கு இந்த இடத்த மட்டும் உபதேசத்தை மட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க, அடுத்த ஸ்டோரி வர நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கொண்டான்னு சொல்லி வாங்கி ரமணர் அந்த இடத்துல மகாதேவர் சொன்னதை மொழிபெயர்த்த இடம்தான் தமிழில் தான் முதல்ல எழுதுறாங்க. அதுக்கப்புறம் சமஸ்கிருதம், அப்புறம் மலையாளம், கன்னடம், எல்லா லாங்குவேஜ்லையும் த்ரூ அவுட் எல்லா இந்திய லாங்குவேஜ்லையும் இது டிரான்ஸ்லேட் ஆகி படிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அழகான புஸ்தகம் இது உபதேச சாரம். சரிங்களா, அவரு இந்த கான்டெஸ்ட்ல அவர் இத சொல்றாரு. இப்ப என்ன முடிஞ்சது, இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சது. இப்ப எங்க போறோம், ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல ரமணர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். அது சொன்ன இப்ப உபதேச சாரம் என்பதே எதுக்கு எழுதப்பட்டது, பூர்வ மீமாம்சக்களை நெகேட் பண்றதுக்காக. கர்மத்தினால் மோட்சத்தை அடையப்பட முடியாது, வெறும் ஜபம் தியானத்தினால மோட்சத்தை நீங்க ஆனந்த பிராப்தி துக்க நிவர்த்தி அடையப்பட முடியாது. ஏன்னா பூர்வ மீமாசா பொறுத்த வரைக்கும் என்ன கருத்துன்னு பாத்தீங்கன்னா கர்மமே முக்தியை தரும்பாங்க. அப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் தான் முக்திம்பாங்க. இறந்ததுக்கு அப்புறம் என்னங்க முக்தின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் எவ்வளவு அந்த அளவுக்கு இந்த லோகத்துல நீங்க பக்தியோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அங்க விஷ்ணு லோகத்துல ஃபர்ஸ்ட் எங்க போலாம், ஃபர்ஸ்ட் கிரேட் ஆஃப் பக்தர்கள் எங்க போவாங்க, சாலோக்கியம், விஷ்ணு இருக்கிற லோகத்துக்கு போவாங்க, முக்தி அப்படின்றவாங்க. அடுத்து அதை விட அதிகமா பக்தி, செகண்ட் கிரேடு பக்தியா இருக்கிறவங்க சா மீபியம்,
அப்ப விஷ்ணுடைய லோகத்துக்கு போயிடுவாங்க. அப்புறம் இறைவனுக்கு விஷ்ணுக்கு அருகிலேயே போய் அவருக்கு சேவை செய்கிற இது கிடைக்கும். அதுக்கு பேரு சா மீப்பியம். மீப்புனா அருகில். அதுக்கடுத்து சாரூபியம். இந்த மாதிரி நிறைய புக்தியும் சொல்லுவாங்க அவங்க. சாரூபியம்னா இறைவனோடு போய் உடல்ல போய் ஒட்டிக்கிறது. ஜீவாத்மா போய் இப்ப என்ன பண்றாரு, பரமாத்மாவுடைய உடம்புல போய் ஒட்டிக்கிறது. பரமாத்மா யாரு, விஷ்ணு. அவ உடல போய் ஒட்டிக்கிறது. இதுதான் பூர்வ மீமாம்சனுடைய கருத்து. இது நெகேட் பண்றதுக்காக வேதாந்தம் இறைவன் இதை சொல்லல. முக்திங்கிறது இது அல்ல, கர்மத்தினால் அதை அடையப்பட முடியாது அப்படிங்கறதுக்காகத்தான். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் முதல்ல படிச்சாச்சு. மீனிங் சொல்றேன், புக் இல்லாதவங்க எழுதிக்கிங்க. ஃபர்ஸ்ட் வேர்டு கர்த்ருராக்னயா பிராப்யதே பலம். படிச்சு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் வேர்டு கர்த்துகு ஆக்னயா. எப்படி அன்வயம் பண்ணணும்னா கர்த்துகு ஆக்னயா ஃபர்ஸ்ட் வேர்டு. அடுத்த வேர்டு பலம். அன்வயம் அப்படி பண்ணணும். பிராப்ய பிராப்யத்தே அப்படி அன்வயம் பண்ணணும். அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்றேன் நான். கர்த்துகு ஆக்னயா பலம் பிராப்யத்தே. ஒரு லைன் முடிஞ்சது, ஒரு தண்டம் போட்டுக்கலாம். இப்போ கர்த்துகு, வாட் டு யூ மீன் பை கர்த்துகு? கர்த்துகுனா கர்த்தா. கர்த்துகுங்கிறது அவருடைய அர்த்தம். கர்த்தா மீன்ஸ் ஒரு செயலை செய்யறவங்க யாருங்க? கர்த்தா. அவ்வளவுதான். அந்த கிராமர் சமஸ்கிருதத்துல கர்த்தாங்கிறதுனுடைய ஷஷ்டிம்பம். உடைய ஐயாள்கு இன்னது கண் உடைய ஆட் பண்ற பாத்தீங்களா தமிழ். அது மாதிரி இறைவனுடைய, அது மாதிரி கத்துவின் உடைய. அப்படி இந்த இடத்துல யாரு கத்துங்கிறாரு? ஈஸ்வரனுடைய. ஈஸ்வரனுடைய டைரக்ட் மீனிங் அப்ப நான் விளக்குறேன். ஆக்னயா ஆர்டினன்ஸ், கட்டளை. ஆக்னயான என்னது? ஆர்டினன்ஸ், கட்டளையால் என்ன நடக்குது? பலம் மீன் டைரக்ட் மீனிங் எழுதுங்க, வேர்டு பை வேர்டு மீனிங் நான் அப்புறம் விளக்குறேன். பலம் புண்ணிய பாபம், கர்ம பலன். கர்ம பலன் என்ன? புண்ணியம் பாபம். இது பிராபியத்தே, கர்ம பலன் அடையப்படுகிறது. கர்த்துகு ஆக்னயா பலம் பிராபியதே ஃபர்ஸ்ட் வேர்டு. இப்போ கர்த்துகு யார்? அவரு ஈஸ்வரஹா. அவருடைய கட்டளையினால், அதாவது அந்த கர்மா பிளான் அது யாருடையது? ஈஸ்வரன். இந்த உலகத்தை படைத்தவர் தான். எதை குண்டு பண்ணி கர்மா பிளான் என்னங்க? தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணுனா அது புண்ணியம் உங்க அக்கௌண்ட்ல ஏறும். அதர்மத்துக்கு உட்பட்டு ஒரு கர்மத்தை பண்ணீங்கன்னா அது உங்க அக்கௌண்ட்ல பாப்பமாக ஏறும். அந்த சுகத்தை அத புண்ணியமா இருந்ததுன்னா நீங்க அதை சுகமா கழிக்கலாம். கழிச்சுதான் ஆகணும். கழிக்கலாம்ல வேண்டாம். நீங்க புண்ணியத்தை பண்ணிட்டீங்கன்னா அந்த சுகத்தை அனுபவிச்சுத்தான் ஆகணும். இதுதான் ஆர்டினன்ஸ். நீங்க பாப்பத்தை பண்ணிட்டீங்கன்னா அந்த துக்கத்தை எத்தனை கோடி ஜென்மங்கள் எடுத்தாவது இந்த அடுத்த ஜென்மத்துக்கு கூட கழிக்காம இருந்திருக்கலாம். இந்த ஜென்மத்துல செஞ்ச பாவத்தை அடுத்த ஜென்மம் ஃபுல்லா கூட நீங்க கழிக்காம இருந்திருக்கலாம். ஆனா எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாவது நீங்க இந்த பாப்பத்தை கழிச்சுதான் ஆகணும். This is the ordinance of ஈஸ்வரஹா. கர்த்துகு. ஏன் அவருக்கு பேர் கர்த்துகு? He is the சிருஷ்டி ஸ்திதி லய கர்த்தா. இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்தை காப்பவர், இந்த உலகத்தை லயம் கொண்டுபவர். எங்க சிவபெருமான் தானுங்க லயம் பண்றவரு. நம்ம அப்படிதான் படிக்கிறோம். பிரம்மா தாங்க உலகத்தை படைக்கிறாரு. விஷ்ணு தானுங்க காக்குறாரு. நீங்க எப்படிங்க ஈஸ்வரன் சொல்லனா? அந்த ஈஸ்வரன் தான் பிரம்மாஜியாக இருந்து உலகத்தை படைக்கிறார். அங்க அரூபம், இங்க ரூபம், அவ்வளவுதான் வித்தியாசம். யார்? ஈஸ்வரன் என்னது? அரூபம். ஒரே தத்துவம், இறை தத்துவம். அரூபம் இறைவன். அவர் படைச்சவர் தான் பிரம்மாஜி. படைத்தவரை விட அந்த ஈஸ்வரன் படைத்தல் தொழிலை செய்யும் போது அவருக்கு பேர் பிரம்மாஜி. அந்த ஈஸ்வரன் காத்தல் தொழிலை செய்யும் போது அவருக்கு பேர் விஷ்ணுகு. நாராயணக. எங்க லிங்க் ஆகுது பாத்தீங்களா? நாராயண பர நாராயணக. இதுல பார்த்தோம் இல்லையா கீதா பாஷ்யத்துல? நாராயணக நராணாம் அயனம் நாராயணக. சோ அந்த காத்தல் தொழிலை செய்வதாக இருக்கும்போது அந்த ஈஸ்வரனுக்கு பேரு விஷ்ணு. நாளைக்கு உலகத்தை லயம் என்ற காலத்தில் அந்த ஈஸ்வரனுக்கு பேரு சிவஹா. புரிஞ்சுங்களா? அதனால அவர் தான் கர்த்துகு. ஏன்னா அவரு தான் அல்டிமேட் கர்த்துகு. நீங்க சிவனை சொல்ல முடியாது கர்த்துகுன்னு, பெருமாளை சொல்ல முடியாது கர்த்துகுன்னு. தனி 3 பேர்த்தி தனியா பிரிச்சு யாருமே நம்ம என்ன சொல்ல முடியாது கர்த்துகு. நீங்க முருக பெருமானை போட்டு கர்த்துகுன்னு சொல்ல முடியாது. விநாயகரை போட்டு கர்த்துகுன்னு போட முடியாது.
ஆதிகர்த்துகு ஆட் பண்ணிங்க அந்த இடத்துல. ஆதிகர்த்துகு யாரு? ஈஸ்வரஹா. அவர் யாரு? இது வருமே, விஸ்வசிய கர்த்தா புவனசிய போக்தா. முண்டகோபனிஷத்துல ஈஸ்வரனுக்கு உண்டான டெஃபினிஷன் என்ன சொல்லும்? விஸ்வசிய கர்த்தா, இந்த உலகத்தை கர்த்தா, புவனசிய போக்தா ஆச்சுங்களா. அந்த மாதிரி இந்த உலகத்தை விஸ்வசிய கர்த்தா, இந்த உலகத்தை படைத்தவர் அவர் தான் ஈஸ்வரன். அவர் யாரு? அதாவது எங்கும் வியாபித்திருக்கிறது ஒரு இறை தத்துவம். அதனுடைய சொரூபம், எக்ஸிஸ்டன்ஸ், ஞானம், அளவிட முடியாத சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம. அது ஒன்லி ஒன் கான்சியஸ்னஸ், அல்டிமேட் கான்சியஸ்னஸ், ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், அது பிரம்ம தத்துவம். அடுத்தது இன்னொரு கான்செப்ட், அதை சார்ந்து இருக்கிற மாயா தத்துவம், பிரகிருதி தத்துவம். அது எல்லா ஜீவராசிகளுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு காரண சரீரத்தினுடைய டோட்டல். அதுதான் என்னது? மாயா தத்துவம். இந்த ரெண்டும் சேர்ந்து உலகத்தை படைக்கும் போது அந்த பிரம்ம தத்துவத்துக்கு பேரு ஈஸ்வரஹா. பட் பிரம்ம தத்துவம் ஆஃப் இட்ஸ் ஓன் will not create anything. இன்னொன்னு என்ன தத்துவம்? இந்த கிரியேஷன் ரெண்டு தத்துவம் தேவைப்பட்டது பாத்தீங்களா? ஒன்னு நிமித்த காரணம், இன்டெலிஜென்ட் காஸ். இன்னொன்னு உபாதான காரணம், மாயா. மாயா ஆஃப் ஹர் ஓன் cannot create this world. ஏன்னா அது ஜட தத்துவம், பிரகிருதி தத்துவம். அது ஜடம். அது தானா எதையும் பண்ண முடியாது. அப்போ பிரம்ம தத்துவம் தனியா இருந்து இந்த உலகத்தை, நிமித்த காரணம் தனியாக இருந்து உலகத்தை படைக்க முடியாது. உபாதான காரணமும் தனியா உட்கார்ந்துட்டு இந்த உலகத்தை படைக்க முடியாது. அப்போ பிரம்ம தத்துவம் எங்க ரிஃப்ளக்டிங், இந்த பிரகிருதி பிகம் தி ரிஃப்ளக்டிங் மீடியம் ஆகும்போதுதான் எந்த தத்துவம் வருது? மூணாவது தத்துவம் ஈஸ்வர தத்துவம். அவர்தான் உலகத்தை படைத்தவர், ஆதி கர்த்துகு. அவரிடமிருந்து தோன்றியவர் தான் பிரம்மாஜி, விஷ்ணு, சிவன், அதுக்கப்புறம் முருகர், விநாயகர், சக்தி ரூபம் எல்லாமே என்னது? அதுக்கப்புறம் வந்தவங்க தான். புரிஞ்சுங்களா? அவர் என்ன சொல்றாரு? அவருடைய கட்டளையால். அதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம? ஈஸ்வரனுக்கு இன்னொரு பேரு சகுண பிரம்ம தத்துவம். எதையும் படைக்காமல் இருக்கிற அந்த தத்துவத்துக்கு பேரு நிர்குண பிரம்ம தத்துவம். அங்கு எந்த குணமும் கிடையாது, படைத்தல்ங்கிறது அங்க கிடையாது. நிர்குண பிரம்ம தத்துவம், ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், இட்ஸ் பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் ஞானம். அந்த அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? நிர்குண பிரம்ம தத்துவம். இது யாரு? ஈஸ்வரனுக்கு பேர் என்ன? சகுணனா வித் மாயன்னு அர்த்தம். குணம்னு யாருங்க? மாயா, திரிகுணாத்மிகா மாயா. சகுண பிரம்ம தத்துவம், குணத்தோடு கூடிய பிரம்மனுக்கு பேரு தான் ஈஸ்வரஹா. சகுண பிரம்ம தத்துவம் தான் ஈஸ்வரஹா. இவர் தான் என்ன. அப்புறம் ஈஸ்வரனுக்கு உண்டான டெபினிஷன்ஸ் என்னென்ன? அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற கான்செப்ட், அவருக்கு சர்வஜ்ஞா, அனைத்தையும் சாமான்யமாக அறியக்கூடியவர். இங்க இருப்பது அனைத்தும் பிரம்மனை தவிர்த்து வேறல்லங்கிற அறிவு ஈஸ்வரனுக்கு உண்டு, நமக்குதான் இல்லை, அவருக்கு உண்டு. சர்வஜ்ஞா, சாமான்யமாக இந்த உலகத்தை அறிபவர். அடுத்தது சர்வவித்து. சர்வவித்துனா ஒரு ஜீவராசுடைய பாப்பம், புண்ணியம், அதற்குண்டான எல்லாமே தெரிஞ்சு வச்ச ஒரு படைப்பு. கொசுவோட சரீரம் எப்படி படைக்கணும், யானையோட சரீரம் எப்படி படைக்கணும், பூனையோட சரீரம் எப்படி படைக்கணும், இந்த உலகத்துல ஆறுகள், நதிகள் எல்லாம் எத்தனை ஓடிட்டு இருக்குது, இப்ப மலைகள், எல்லாத்தையும் இன் டீடைல் அந்த அறிவை உடையவர் ஈஸ்வர தத்துவம். அது இறை தத்துவம். அது சர்வவித்து. சர்வசக்தி. அந்த ஈஸ்வரனுக்கு என்ன இருக்குது? சர்வசக்தி. இந்த உலகத்தை படைத்து காத்து லயம் பண்ற அளவுக்கு சர்வசக்தி. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அந்த ஈஸ்வரனுக்கு உண்டான நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? அவர்தான் சிருஷ்டி காரணம், ஸ்திதி காரணம், லய காரணம். அந்த மாதிரி ஈஸ்வரன் தான் சர்வசக்தி. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி உடையவர். நீங்க அவர்தான் என்னவா இருக்காரு? படைக்கும் போது அந்த ஈஸ்வரனுக்குள்ள ரெண்டு தத்துவம் தெரியணும். ஒன்னு பிரம்ம தத்துவம், இன்னொன்னு மாய தத்துவம். அதுக்குள்ள இருக்கிற பிரம்ம தத்துவம் தான், ஈஸ்வரனுக்குள் இருக்கிற பிரம்ம தத்துவம் தான் நிமித்த காரணம், இன்டெலிஜென்ட் காஸ் ஃபார் திஸ் வேர்ல்டு. அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற மாய தத்துவம் தான் பரிணாமம். அது என்ன நடக்குது? பரிணாம, உபாதான காரணம், மெட்டீரியல் காஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். யாரு? மாயா இஸ் த மெட்டீரியல் காஸ். திரிகுணா ஆத்மிகா மாயா தான் மெட்டீரியல் காஸ் ஃபார் திஸ் வேர்ல்ட். நீங்க எதை பார்த்தீங்கனாலும், எதை கேட்டீங்கனாலும் மாயினுடைய வெளிப்பாட்டை தான் பார்க்கிறோம், கேட்கிறோம், சாப்பிட்றோம். எல்லாமே என்னதுதான்? ஹோல் வேர்ல்ட் இஸ் த மாதிரி பரிணாமம் ஆஃப் அந்த திரிகுணா உடைய உள்ள ஒரு சேஞ்சஸ் நடந்துதான் இந்த உலகமாக மாயா காட்சி அளிக்கிறார். நீங்க பாக்குறதுல என்னதுதான்?
மாயா. என்னோட சரீரத்திலிருந்து இந்த உலகம் அனைத்தும், பிரபஞ்சம் 7 சூரிய மண்டலம் அனைத்துமே மாயாவுடைய பரிணாமம். புரிஞ்சுங்களா? இப்படிதான் இவருதான் இந்த ஈஸ்வரன். புரிஞ்சுங்களா? இப்ப யார் ஈஸ்வரன்? அவருதான் கர்த்துகு. அவருடைய கட்டளை யாழ்தான் என்ன வருதுங்கிறாரு. அடுத்த வேர்டு பழம். பழம்னு என்ன? பெரிஷபிள். அது அடிக்கடி சொல்லுவார். இந்த பழம் போற வண்டியில பாத்தீங்கன்னா பெரிஷபிள் எழுதி வச்சிருப்பான். அப்ப கூடையில பழம் வந்து பெரிஷபிள் என்ன அழுகி போயிரும். ஏங்க கரும பழத்துக்கு ஏன் பழம்னு பேர் வச்சாங்கன்னா சுவாமிஜி அழகா சொல்வார். பழம்னு என்ன ஆயிரும்? அழுகி போயிருங்கிற மாதிரி. இது என்னது? இந்த பழம்ங்கிறது கர்மத்துக்கு உண்டான பலனா ரிசல்ட். என்ன கிடைக்கும்? புண்ணியம் பாப்பம். அது என்னதான் பண்ணி ஆகணும்? நம்ம அனுபவிச்சுதான் கழிக்கணும். அந்த சட்டத்தை படைத்தவர் பிராப்பியத்தை அடையப்படி அவருடைய கட்டளையால் தான் நீங்க ஒரு செயலை செஞ்சிட்டீங்கன்னா, ஏன்னா அவரை பூர்வ மீமாசை நெகட் பண்றாரு. பூர்வ மீமாசை என்ன சொல்றாங்க? கர்மம் பண்றோம்ல, அந்த கர்மத்துக்கே சக்தி இருக்குது. என்னது? புண்ணியத்தை பாப்பத்தை கொடுக்கக்கூடிய சக்தி அந்த கர்மத்துக்கு இருக்குங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து நெகட் பண்றாரு. அந்த மாதிரி கர்மம் எல்லாம் வந்து ஜடம். அது தனக்குண்டான புண்ணிய பாப்பத்தை தானே கொடுத்து கொள்ள முடியாது. அங்க ஒரு கான்சியஸ் பீயிங் இஸ் நீடட். கான்சியஸ் பீயிங் இஸ் நீடட் டு கிவ் புண்ணியா பாப்பா. யார் வேணும்? அறிவுள்ள ஒரு சேத்தனமான ஒரு வஸ்து வேணும். இங்க வந்து ஜடமே என்ன பண்ணிக்காது, இந்த புண்ணியத்தை பாப்பத்தையும் கொடுக்க முடியாது. அது சொல்றாரு பிராப்பியத்தை. அவருடைய ஆக்னையால் தான் பலம் நமக்கு வந்து சேருகிறது. புண்ணிய பாப்பம் பலன் அடையப்படுகிறது. அடுத்தவடு கர்ம கிம்பரம். அடுத்தவடு என்ன கேட்கிறாரு? கர்ம கிம்பரம். கர்மம்னா என்னங்க? கர்மம்னா எங்கெங்கிருந்து வரணும்? வேதத்தில் சொல்லப்பட்ட விகித கர்மம். யூ ஷுட் டூ. அதுக்கு பேர் என்ன? வேத விகித கர்ம. எல்லாமே சொல்றாரு. நீ நம்ம காலைச்சது சமைச்சது சாப்பிட்டது அதெல்லாம் அடுத்த கடைசி கர்மம். அதுக்கு முன்னாடி கர்மம்ங்கிற வேர்டு உங்க மண்டையில எதை கொண்டு வரணும்? வேத விகித கர்ம. வேதத்தில் சொல்லப்பட்ட வாட் ஆர் தி திங்ஸ் யூ ஷுட் டூ. என்னென்ன? நித்திய கர்ம, ரெகுலரா கம்பல்சரியா பண்ண வேண்டிய கர்மம். நைமித்திக கர்ம, அக்கேஷனலா செய்யக்கூடிய கர்மம். யூ ஷுட் டூன்னு வேதம் விதித்தது. நான் படிச்சோம் இல்லைங்களா? ஒரு நீங்க வந்து அக்னிஹோத்திரம்னு ஒரு இது பண்ணணும்னா அதுக்கு முன்னால நீங்க எதை பண்ணிருக்கணும்? சாதுர்மாசிய விரதம், அக்னிஹோத்திரிகள் அதுக்கு முன்னால என்னென்ன பண்ணி இருக்கணும்? அதெல்லாம் என்னது? ஷுட் விகித. இது பௌர்ணமி மாச அக்னி, எத்தனை அக்னி பேர் பார்த்தோம் பாத்தீங்களா? அதுதான் என்னது? விகித கர்ம. சோ நித்திய நைமித்திக கர்மங்கிறது 4 மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணக்கூடிய அக்னி காரியங்கள் அது நிறைய இருக்கு. சோ வேதத்தில் சொல்லப்பட்ட நித்திய கர்ம, நைமித்திய கர்ம. அடுத்தது பிராரப்த கர்ம. ஒரு பிராரப்தம்னா நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாம பண்ணும்போது அதற்குண்டான பிராரப்தத்தை தேடுதல் பிராரப்த கர்ம. அடுத்தது காமிய கர்ம. என்கிட்ட குழந்தை இல்ல, புத்திர காமேஷ்டி ஹோமம் பண்ணலாம். மழை இல்ல, காரியக்னம் பண்ணலாமா? காமியம். ஆசைப்பட்டு செய்யக்கூடிய கர்மங்கள், கண்டிஷன் கிடையாது, வேணுங்கிறவங்க பண்ணிக்கலாம். காமிய கர்ம. அடுத்தது நிஷித கர்மம்னா யூ ஷுட் நாட் டூ. அதுவும் வேதத்தில் இருக்கு. இதெல்லாம் கர்மம் இன் வேதா, கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட வேத கர்மங்கள். இப்போ நிஷிதம்னா யூ ஷுட் நாட் டூ. சுராம் ந பிபேத், களஞ்சியம் ந பக்ஷேத், சுராம் ந பிபேத். போதை கொடுக்கிற வஸ்துக்களை அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பாக்குல இருந்து எது வரைக்கும் போதைக்கு யூஸ் பண்ணக்கூடாது. சுராம்னா அந்த காலத்துல பானம்ங்க, கல்லு மாதிரி. சுராம்னா பிபேத், குடிக்க கூடாதுன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது களஞ்சியம்னா பக்ஷேத்து, மத்தவங்க பொருள் இந்த மாதிரி எடுக்க கூடாது. இந்த மாதிரி நிஷித கர்மங்கள் சொல்லது கர்மம். அப்புறம் என்னென்ன கர்மம் இருக்குது வேதத்துல? கர்மம்ங்கிறது வர்ண தர்மம், ஆசிரம தர்மம். தர்மம் என்ன? பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் என்னென்ன கர்மத்தை தினம் பண்ணணும், எது பண்ணக்கூடாது, அது பேர் என்னது? வர்ண தர்மம். ஆசிரமம், பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்த ஆசிரமம், வானப்பிரஸ்த ஆசிரமம், சன்னியாசாசிரமம். இந்த ஆசிரமத்தில் what are the things you should do, what are the things you should not do, அது ஆசிரம தர்மம். அதுக்கப்புறம் என்ன வரும்? ஸ்வதர்மம். ஸ்வதர்மம் என்ன? நாம் வாழ்ற இந்த வீட்டில் எனக்கு உண்டான கடமைகள், ஸ்வதர்ம அனுஷ்டானம். இதெல்லாம் என்னது? இதுக்கப்புறம் என்ன வருங்க? தானம், தர்மம், யக்னம் எல்லாமே ஆட் பண்ணிக்கங்க. லௌகிக கர்ம. இது எல்லாமே கர்மம்ங்கிற வேர்டு பார்த்தோன்ன இத்தனையும் கொண்டு வந்து புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகத்தை. கர்ம கிம்பரம். அடுத்த வேர்டு என்ன பண்றாரு? இத்தனை கர்மமா, கர்மங்கிற வேர்டு புரிஞ்சு வச்சுட்டோம். கிம்பரம். இந்த எல்லாமே சொன்னது பாருங்க. வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மம் தான் ஹையஸ்ட் கர்மத்தை எடுத்துக்கிட்டா. நீங்க டெய்லி சொல்ற கர்மத்தில் எடுத்துக்கவே இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மமாக இருந்தாலும்
அதுவே என்ன கிம் பரம் எனக்கு அதுவே மேலான இறைவனாகிவிட முடியுமா? அது மேலானதான் கேட்கிறார். கிம் பரம், அந்த கர்மமே இறைவனாகிவிட முடியுமா? மேலான இறைவன் பரம்பொருள் ஈஸ்வரன் ஆகி விட முடியுமா? எது இந்த கர்மம் எல்லாம் கேட்கிறார். அவர் ஒரு கேள்வியை கேட்டு முடிச்சிட்டாரு. இது அதுவே மேலான இறைவன் அல்லது என்னலாம் பரம்பொருள் ஆகிவிட முடியுமா? முடியாது. நம்ம புரிஞ்சுக்கணும். கிம் பரம் அவர் கேள்வி கேட்கிறாருன்னா என்ன அர்த்தம்? முடியாது. இந்த கர்மங்கள் இறைவனாக மாற முடியாது, ஈஸ்வரனாக மாற முடியாது. ஏங்க மாற முடியாது? தத் கர்ம ஜடம். அந்த தத்து கர்ம, இந்த கர்மம் எல்லாம் என்னது? ஜடம். அதெல்லாம் ஜடம். அது புண்ணிய பாப்பத்தை கொடுக்க முடியாது. அவை ஜடத்தன்மை உடையவை. தத்து கர்ம ஜடம்னா அவை ஜடத்தன்மை உடையது. அதனால அது என்ன தர முடியாது? கர்ம பலனை தர முடியாது. இதோட நம்ம இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். இதனோட கன்க்ளூஷன் இன்னும் கொஞ்சம் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.